வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மைதிலி சம்பத் அவர்கள் எழுதிய பாவை மனமே பட்டு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குமாரவேலுவிற்கு ஒரு டீ குடித்தால் தேவலை போல் இருந்தது. எதிரே இருந்த கடிகாரத்தை பார்த்தால் மணி 3:30. ஓ, அதுதான் டீ சாப்பிடுகிற எண்ணம் என்று நினைத்து கொண்டவன், ரணி ரணி என்று குரல் கொடுத்தான். இந்த நேரத்திற்கு தான் கேட்காமலேயே டீ கொண்டு வந்து விடுவாளே என்று எண்ணமிட்டபடி தரையை விட்டு எழுந்தான். கை காலை நீட்டி சோம்பல் முறித்து கொண்டவன் உள்ளே போய் பார்த்தால் கொல்லை கதவும் சமையலறை கதவும் தாளிடப்பட்டிருந்தது. அடுத்ததாக கூடத்து அறையில்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே முழுவதும் சாத்தாத அறைக்குள் பார்த்தான். சாதாரணமாக ராணி மதியத்தில் படுக்க மாட்டாள். நூல் சுற்றும் வேலை இருந்தால் செய்வாள். இல்லையானாலும் இரவு சமையலை முடித்துவிட்டு கோவிலுக்கு கிளம்ப ஆயத்தம் செய்வாள். இன்று என்னவோ படுத்திருக்கிறாளே, உடம்பு சரியில்லையோ என்று தோன்ற அவளை பார்த்தான். சுவற்றின் பக்கம் தலையை வைத்து அவள் படுத்திருக்கவும் இவனுக்கு சட்டென்று புரிந்துவிட்டது. அவளுக்கு வருத்தம், அதுதான் படுத்திருக்கிறாள் என்று. சரி, இவளை இப்போது கூப்பிட வேண்டாம். கூப்பிட்டால் சமாதானம் செய்ய 1 மணி நேரமாகும். அதற்குள் அப்பா, தம்பி, பையன் எல்லோரும் வந்து விடுவார்கள் என்று மனது எண்ணமிட சத்தமில்லாமல் வெளியே வந்து விட்டான். பின்ன கல்யாணமாகி இத்தனை வருஷமாகிவிட்டது. இது கூட புரியாவிட்டால் எப்படி? இத்தனைக்கும் இது ஒன்றும் அடிக்கடி நடக்கிற விஷயம் இல்லைதான். ஆனால் இன்று ராஜாத்தி வந்தபோது அவனுக்கே கோபம் வரத்தான் செய்தது. நிமிர்ந்து தன் கல்யாண போட்டோவை பார்த்தான். ராணி அப்போது ரொம்பவே சின்னவள். நல்ல அழகாகத்தான் இருந்தாள். ஆனால் அவள் ஸ்டுடியோக்காரர் சொல்லி சிரித்த சிரிப்பு அவள் கண்களை எட்டவில்லை என்று இவனுக்கு பட்டது. அந்த போட்டோவில் அவள் கட்டியிருந்த பச்சையில் மஞ்சள் பார்டர் புடவையை பார்க்க பார்க்க தன் கையால் ஆகாத்தனத்தின் மீது அவனுக்கே கடுப்பு வந்தது. இவன் வேண்டும் என்று பார்க்காவிட்டாலும் சுவற்றில் ஃப்ரேம் போட்டு மாட்டி வைத்திருந்த தன் அமர்க்களமான கல்யாண பத்திரிகை மீது பார்வை சென்று மேல வாசலுக்கே மறுபடியும் வந்தான். அந்த பழைய கால வீட்டில் வாசலில் 2 பக்கமும் திண்ணைகள். இரண்டிலும் ஒரு பாதி இன்னொரு பாதியை விட உயரம் அதிகமாக இருக்கும். அதில்தான் 2 தறிகளும் போடப்பட்டிருந்தன. இன்றைக்கு இன்னொரு தறி ஓட்டும் நாவுக்கரசு வரவில்லை. சிறிய திண்ணை முடிந்து இருந்த தூண்கள் நடுவில் எல்லாம் சிறிய சுவர் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். தறி இருப்பதால் மேல் பக்கத்து திண்ணையை மூடி 3 பக்கமும் தட்டியும் கதவும் போட்டிருந்தது. சுவற்றின் உயரம் வேண்டுமானால் குறைவே தவிர தாராளமாக ஒருவர் படுக்கலாம். நிறைய நாட்கள் குமாரின் மதிய தூக்கம் அதன் மேல்தான். இப்போதும் அதில் போய் படுத்து கொண்டான். அந்த போட்டோ 2ஐயும் உள்ளே தூக்கி போடலாம் என்று இவன் சொன்னபோது அப்பாவிற்கு கோபமே வந்துவிட்டது. அவருக்கு என்ன தெரியும் இவனுடைய மன உளைச்சல்? அவரிடம் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா என்ன? எந்த நினைப்பையாவது வேண்டாம் என்று தள்ளினால் பிடிவாதம் பிடிக்கும் குழந்தை போல நினைவு அதையே தான் சுற்றி வரும். இவன் நினைவு மட்டும் விதிவிலக்கா என்ன? ராணியின் பிறந்த வீட்டினர் பெரிய பணக்காரர்கள். அவர்களுக்கு பட்டுப்புடவை வியாபாரம்தான். சேலத்திலிருந்து அவர்கள் பெண் தருவதாக வந்தபோது இவர்களுக்கு ஆச்சரியம்தான். பொதுவான ஒரு நண்பர் மூலம் குமாரவேலுவை பற்றியும் அவன் தந்தை கோதண்டபாணி பற்றியும் தெரிந்து வந்ததாக சொன்னார்கள். பிறகு பெண் பார்த்து நிச்சயமாகி கல்யாணம் நடந்தது. குமாரவேலுவுக்கு ராஜவேலு என்ற ஒரு தம்பி மட்டும்தான். நாள் கழித்து பிறந்தவன். அவன் சின்னவனாக இருக்கும்போதே அம்மா இறந்து விட்டாள். இவர்களை வளர்த்ததெல்லாம் கணவனை இழந்து பிறந்தகத்தில் தன் கை குழந்தையோடு உண்டிய அத்தைதான். குமாரின் தந்தையை விட 6-7 வயது பெரியவள். வீட்டில் அவள் வைத்ததுதான் சட்டம். அவள் பெண் ராஜாத்தியும் ரொம்பவே செல்லம். அவள் குமாரை விட பெரியவள். ஆனாலும் அவளை எப்படியாவது குமாருக்கு கட்டி வைத்து தன் அதிகார வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பது அத்தையின் ஆசை. கோதண்டபாணிக்கு அதில் சிறிதும் விருப்பமில்லை.
அதுக்கு என்னப்பா, காச முழுங்கிட்டா பெரியவ அப்படிங்கிற தோஷம் போயிடும் என்ற தம்பியிடம் நிறைய சொல்லி பார்த்தாள். தன் மனைவியை அக்கா படுத்திய பாட்டிற்கெல்லாம் ஆமாம் சாமி போட்ட கோதண்டபாணி இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து விட்டார். அவளை கண்டாலே ஆகாத குமாருக்கும் நிம்மதியாயிற்று. அவளுக்கு தாமதமாகத்தான் மரண் வாய்த்தது. முதல் கொஞ்ச நாள் அவள் புகுந்த வீட்டில் எல்லோருடனும் இருந்ததால் அத்தை அவளுடன் போகவில்லை. இங்கு குமாருக்கு கல்யாணமாகி வந்த பெண்ணை கொஞ்ச நாள் ஆசை தீர படுத்திவிட்டுத்தான் பெண் தனி குடித்தனம் போகிறாள், நான் போய் அவளோடு இருந்து கொள்கிறேன் என்று தாராசுரம் போய் சேர்ந்தாள். கல்யாணமாகி வந்த சந்தியா ராணி தங்கள் வீட்டை விட வசதி குறைவான வீடு என்றாலும் புகுந்த வீட்டில் நன்றாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டாள். அவள் வீட்டில் எல்லோரும் அவளை ராணி என்றுதான் கூப்பிடுவார்கள். அவளும் சொல்லி பார்த்தாள். வந்த புதிதிலேயே அத்தை ஒரே சட்டமாக, வந்த மருமகளை என்ன ராணின்னு கூப்பிட வேண்டியிருக்கு, சந்தியானே கூப்பிடுங்க எல்லாரும் என்று சொல்லிவிட்டாள். இவன் மட்டும் தனியாக இருக்கும்போது ராணி என்று கூப்பிட்டு அவளை சந்தோஷப்படுத்துவான். தானும் சந்தோஷப்படுவான். மற்றபடி அத்தையை வெளிப்படையாக எதிர்க்கும் தைரியம் எல்லாம் அவனுக்கு இல்லை. கல்யாணமாகி அடுத்த வாரம் எல்லோரும் பட்டீஸ்வரம் துர்க்கை கோவிலுக்கு புறப்பட்டார்கள். துர்க்கை தான் அவர்களது குல தெய்வம். சந்தியா ராணிக்கு அவர்கள் வீட்டில் நிறைய நகைகள் புடவைகள் என்று செய்திருந்தார்கள். ஒரு புடவையை பிரித்து கட்டிக்கொள்ளவே இல்லை. குல தெய்வத்தின் கோவிலுக்கு போகும்போது கட்டிக்கொள்ளலாம் என்று வைத்திருந்தாள். புறப்படும் அன்று காலையில் அதை எடுத்து வெளியே வைத்ததுதான் தாமதம். கல்யாணத்திற்கு வந்திருந்த ராஜாத்தி அதை அவசரமாக எடுத்தவள். இந்த புடவைய நான் எடுத்துக்க போறேன். எனக்கு குமார் கல்யாணத்துக்கு தந்த புடவை ரொம்ப ஜரிகை கம்மியா இருக்கு என்றவள். சந்தியா, உனக்கு பதிலுக்கு வேணும்னா நான் வேற ஒரு புது புடவை தரேன் என்றாள். அதற்குள் அங்கே வந்த அத்தை, வீட்ல பிறந்த பொண்ணு ஆசைப்பட்டா கொடுத்துடணும், அப்பதான் நீ நல்லா இருப்ப, கொடுத்துடு, அவகிட்ட பதிலுக்கு புடவையெல்லாம் வாங்கிக்காத, உனக்கு வேண்டியதை உன் புருஷன் அப்புறமேட்டு நெஞ்சு தருவான் என்று சொல்லிவிட்டாள். அதன் பிறகு அப்பீல் ஏது? சந்தியா தனிமையில் அழுததை குமாரவேல் பார்த்தான். பாவமாக இருந்ததே தவிர இவனால் முடிந்ததெல்லாம் 2 வார்த்தை ஆறுதல் சொன்னது மட்டும்தான். 10 நாள் ஆயிற்று. சந்தியா வீட்டில் இருந்து இருவருமாக ஸ்டுடியோவில் போட்டோ எடுத்து அனுப்புமாறு கேட்டனர். ஒவ்வொரு முறை கூப்பிடும் போதும் சந்தியா ஒவ்வொரு மாதிரி தட்டி கழித்தாள். இவனுக்கு காரணம் புரியவில்லை. கடைசியில் வற்புறுத்தி விசாரித்த போதுதான் உள்ளதை சொன்னாள். அவள் வீட்டில் அவள் அக்காக்கள் இருவருக்கும் கூட இவளிடம் ராஜாத்தி அடாவடி அடித்து பிடுங்கிக் கொண்ட அந்த மாந்துளிர் வண்ண புடவை உண்டாம். அதை கட்டி கொண்டுதான் 2 பேரும் கல்யாண போட்டோ என்று ஸ்டுடியோவில் போய் எடுத்து கொண்டார்களாம். அந்த புடவை இல்லாததுதான் அவள் வருத்தம், சாக்கு போக்கு எல்லாம். அது நிஜமாகவே ரொம்ப நல்ல அழகான புடவைதான். மாந்துளிர் வண்ணத்தில் அரக்கு பார்டர், அதில் ஜருகியில் அன்னம் அன்னமாக டிசைன், அதன் மேலே கோபுரம் வேறு, உடலில் சின்ன சின்ன அரக்கு புட்டா, அரக்கு தலைப்பில் 3 பட்டை அன்ன டிசைன். கனக்க உறக்க ரொம்பவே நன்றாக இருந்தது. அது எப்படித்தான் வாய் கூசாமல் கேட்டு கை கூசாமல் ராஜாத்தியால் அதை எடுத்து கொள்ள முடிந்ததோ? அநியாயம்தான். ஆனால் யாரால் பேச முடியும்? சேலத்திலிருந்து ராணியின் வீட்டினர் 2-3 போன் பண்ணி விட்டதால் அதற்கு மேல் தள்ளி போட முடியாமல் ஒரு மஞ்சள் புடவையில் அவள் கணவனுடன் போய் போட்டோ எடுத்து கொண்டாள். போட்டோ எடுத்தவர் வற்புறுத்தியதால் கண் வரை போகாத ஒரு சிரிப்பு சிரித்திருந்தாள், விமான பணிப்பெண்ணை போல. படுத்து கிடந்த குமாருக்கு வயிறு பசித்தது. நினைவுகளில் மூழ்கி 1 மணி நேரமாகவா படுத்து கொண்டிருக்கிறான்? அப்பா இதோ பேரனை பள்ளியில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்து விடுவார். நிச்சயமாக பக்கோடாவோ காரசேவோ வாங்கி வருவார். ராணி எழுந்து டீ போட்டால் எல்லோருமாக சாப்பிடலாம். இவன் அப்பாவும் அனாவசியமான மரியாதையெல்லாம் மருமகளிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை. இப்போது தம்பியும் வந்து விடுவான். சந்தியா அப்பாவிடமும் தம்பியிடமும் மிகவும் பாசமாக இருந்தாள். அதுவும் தம்பியை பார்க்கும் பார்வையிலேயே தாயில்லா பிள்ளை பாவம் என்ற பாவம் தெரியும். வாயா கொழுந்தனாரே என்று உட்கார வைத்து அவன் வயிற்றை நிறைப்பாள். அப்பாவை பார்த்து கொள்வதிலும் குறையில்லை. அப்படிப்பட்ட அருமையான பெண்டாட்டிற்கு அவள் ஆசைப்பட்ட ஒரு பட்டு புடவையை இவனால் நெய்து கொடுக்க முடியவில்லை.
இத்தனைக்கும் அவள் வாயை திறந்து கூட கேட்கவில்லை. அப்பா வந்துவிட்டார். என்ன நைனா வாங்கி வந்தீங்க என்று கேட்டபடி கதவை திறந்தான். ஏயா, நீ என்ன சின்ன குழந்தையா என்று கேட்டு சிரித்தவர், இன்னைக்கு உனக்கு சோன் பப்படி கூட வாங்கிட்டு வந்திருக்கையா, வா சாப்பிடலாம் என்றபடி உள்ளே வந்தார். பின்னாலேயே தம்பியும் வந்துவிட சந்தியா ராணியும் எழுந்து வந்து விட்டாள். அவளுடைய வீங்கிய கண்களை பார்த்ததும் அழுதிருப்பாள் என்று தோன்றியது. இன்று காலையில் ராஜாத்தி வந்திருந்ததுதான் காரணம். எப்பவும் தான் எதற்காவது வருவாள். சந்தியா நல்லபடியாக பேசி பழகி சாப்பாடு போட்டு வெற்றிலை பாக்கு கொடுத்து அனுப்புவாள். இன்றைக்கு அவள் அந்த மாந்துளிர் புடவையை தான் கட்டி கொண்டு வந்திருந்தாள். இங்கே அவள் மாமியார் வீட்டு உறவுக்காரங்க யார் வீட்டிலோ குழந்தைக்கு காது குத்தி மொட்டை அடிக்கிறார்களாம். குமாருக்கோ எரிச்சலாக இருந்தது. ஏன் அவளிடம் வேறு புடவையே இல்லையா? தனக்கு ஒரு மகள் இருந்தால் எப்படி சீர் செய்வாரோ அப்படியெல்லாம் செய்துதானே இவன் அப்பா அவளை அனுப்பினார். அதுவும் அப்போதெல்லாம் அவரும் தரையில் உட்கார்ந்து நெய்து கொண்டிருந்த காலம். ராஜாத்தி என்ன இவன் பெண்டாட்டியை உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டை என்று நினைத்து கொண்டாளா? இப்போதும் யாரோடும் சண்டை போடும் வழக்கம் இல்லாத இவனால் எதுவும் பேச முடியவில்லை. இது எதுவும் தெரியாத அப்பா, என்னம்மா தலைவலியா, முகமே நல்லா இல்ல என்று கேட்டார். தம்பி, நீங்க உட்காருங்கண்ணி, நான் போய் டீ போட்டு எடுத்து வரேன் என்றான். அன்று அந்த புடவையை கொடுத்துவிட்டு அவள் வருத்தப்பட்டாள் என்று தெரிந்ததிலிருந்து இவனும் தான் அவனுடைய ராணிக்கு அதே மாதிரி ஒரு புடவை நெய்து தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதென்னவோ நிறைவேறாத ஆசையாகவே இருக்கிறது. இன்றைக்கும் அவனுக்கு வெட்கமாகவே இருந்தது. அவளிடம் வெளியில் கடையில் அந்த கலர் புடவை வாங்கிக்கோ என்று சொன்னதற்கு, அதென்ன தறிக்காரர் பெண்டாட்டிக்கு வீட்ல இல்லாத வழக்கமா வெளியில புடவை வாங்கிறது? எனக்கு உங்களால முடிஞ்ச போது நெய்து கொடுங்க போதும் என்று சொல்லிவிட்டாள். அவள் வீட்டிலும் இதையெல்லாம் சொன்னதாக தெரியவில்லை. இவனும் என்றைக்கு ராஜாத்தி அந்த புடவையை எடுத்துக்கொண்டாளோ அன்றிலிருந்து அதே மாதிரி ஒரு புடவையை நெய்யத்தான் பார்க்கிறான். என்னவோ ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடங்கல் வந்து விடுகிறது. முதல் தடவை அதே வண்ணங்களில் தரமான பட்டு நூலில் அதே டிசைனை தறியில் ஏற்றி நெய்ய ஆரம்பித்த போது ராணி அந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் ரொம்பவே காதல் நிறைந்த பார்வை பரிமாற்றங்கள் இருக்கும் இருவருக்கும் நடுவில். தனக்கு வேண்டியதை கணவன் தன்னை கேட்காமலேயே தெரிந்து கொண்டு நிறைவேற்றுகிறான் என்பதை விட ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சங்கதி வேறு ஏதாவது இருக்க முடியுமா? புடவை நெய்து முடிக்கும் வேளை கோதண்டபாணிக்கு காய்ச்சல். காய்ச்சல் என்றால் சாதாரண காய்ச்சல் கிடையாது. சாப்பிட உட்கார்ந்தவர் அப்படியே மயங்கி கீழே சரிந்து விட்டார். பதறிப்போன குமாரும் சந்தியாவும் அவரை சரியாக படுக்க வைக்க ராஜவேல் ஓடிப்போய் ஆட்டோ கூட்டி வர டாக்டரிடம் போனார்கள். டாக்டர் உடனே பெரியாஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லிவிட்டார். சேர்த்த பிறகு கூட இவர்களுக்கு கவலையையும் பயத்தையும் நிறைய செலவையும் வைத்துவிட்டு ஒரு வாரம் கழித்துத்தான் அந்த ஜுரம் குறைந்தது. அவரை விட குமார் இளைத்து போய்விட்டான். பின்ன அவர் தாயுமானவராயிற்றே. அத்தை ஏதோ வீட்டின் நடப்பை பார்த்து கொண்டாளே தவிர பெரிதாக பாசமெல்லாம் காண்பிக்க மாட்டாள். இவன் நினைவில் இருக்கும் அம்மாவோ உடம்புக்கு முடியாமல் தானே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவள்தான். மொத்தத்தில் அப்பாவிற்கு ஒன்று என்றால் துடித்து போய்விடுவான் குமார். அந்த முறை அப்பாவின் உடம்பு தேறி இவர்கள் பொருளாதார நிலையும் தேற 3 மாதம் பிடித்தது. அந்த புயல் மாந்துளிர் வண்ண புடவையையும் அடித்து கொண்டு போய்விட்டது. என்ன செய்வது? வருத்தம்தான். ஆனால் எது அவசரம் என்று பார்க்க வேண்டியதாக இருந்ததே. பாவம் சந்தியாவும் மூச்சு விடவில்லை. அடுத்த தடவை அந்த கலர் புடவையை போட்டு முடிக்கும் வேளை மூக்கில் வியர்த்த மாதிரி அத்தை வந்தாள். குமாரு, இந்த கலர் போட்டிருக்கியாப்பா? சம்மந்தி அம்மாவுக்கு 60வது பிறந்த நாளுப்பா. இந்த கலர் புடவை தான் கேட்டாங்க என்று அடாவடியாய் கேட்டாள். இவன் தயங்கினதும் கூடவே வந்திருந்த ராஜாத்தி, நான் பணம் தந்துடுறேன் குமாரு, சும்மா கேட்கல. வெளியில கொடுக்கறத விட கூடுதலா வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கோ. என் மாமியார் என்கிட்ட பார்த்ததிலிருந்து ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ற நீள பேசிக்கொண்டே போனாள். அவள் வாயை மூடினால் போதும் என்ற எரிச்சலில் புடவையை முடித்து எடுத்து, நீயே முந்தியில முடி போட்டுக்கோ என்று கொடுத்து அனுப்பிவிட்டான் முதல் வேலையாக. அடுத்த 4 மாதத்தில் அதே வண்ண பட்டு நூல்
திரும்ப தறி ஏறியது. விடுங்க பாவா, நான் உங்கள அந்த கலர் கேட்கவே இல்ல என்று ராணி கூட சொல்லி பார்த்து விட்டாள். ஒரு நாள் சாயந்திரம் பள்ளிக்கூடம் போன ராஜவேலு திரும்பவே இல்லை. தினம் சரியாக நேரத்திற்கு வருகிற பிள்ளை இல்லையா? இருட்டும் வேளையில் பதறியே போய்விட்டார்கள் எல்லோரும். சந்தியாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. எங்கே என்று தேடுவது என்று புரியாமல் அப்பாவும் பிள்ளையும் திகைத்து நின்றனர். 8:30 மணி இருக்கும். தெருமுக்கு மளிகை கடைக்காரர் அவனை ராமசாமி கோவிலில் பார்த்ததாக கொண்டு விட்டார். அப்பாவும் அண்ணாவும் பாய்ந்து கொண்டு திட்டப்போக, சந்தியாதான், நீ உள்ள வாப்பா, கை காலை கழுவிக்கிட்டு வா, சூடா தோசை போட்டு தர, தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் பாரு, உட்காந்து வயிற்றுக்கு சாப்பிடு, அப்புறமேட்டு பேசிக்கலாம் என்று உள்ளே கூட்டி போனாள். வாய் பேசாமல் அவன் சாப்பிட்டு முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனிடமிருந்து விஷயத்தை தெரிந்து கொண்டாள். ஸ்கூலில் எல்லோரும் எக்ஸ்கர்ஷன் போகிறார்களாம். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூருக்கும் இன்னும் சுற்றி நிறைய இடங்களுக்குமாம். 10 நாள் ட்ரிப். ரொம்ப தூரம் என்பதால் 8000 ரூபாயாம். இவன் வீட்டில் கேட்க வேண்டாம் என்றுதான் இருந்தானாம். ஆனால் வாத்தியாரும் சிநேகிதர்களுமாய் ரொம்ப வற்புறுத்துகிறார்களாம். அதுதான் வருத்தமாய் போய் ராமசாமி கோவிலின் பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்தானாம். அப்படியே தூங்கி இருக்கிறான் போலிருக்கிறது. எனக்கு ஆசைதான் அண்ணி. ஆனா பாவம் அண்ணாத்த எத்தனைன்னு பாப்பார். பாவம் இப்பெல்லாம் அப்பா இன்னொரு தறியில உட்கார்றதில்ல. கூலிக்கு தறியடிக்கிறவங்களுக்கு கொடுத்தது போக என்ன மிஞ்சோ, அதான் வருத்தமா இருக்கு என்று தேம்பி விட்டான். என்னப்பா ராஜா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல? சரிப்போ, போய் பாடு, நான் பார்த்துக்கிறேன் என்றாள். திரும்ப திரும்ப அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டே போய் படுத்தான் ராஜவேலு. முதலில் கணவனையும் மாமனாரையும் அவனை ஒன்றும் கேட்கக்கூடாது என்று திட்டம் செய்துவிட்டுத்தான் மறுவேளை பார்த்தாள் சந்தியாராணி. ராத்திரி கணவனிடம், பாவங்க, தாயில்லா பிள்ளை, 12ஆம் கிளாஸ் படிச்சாலும் குழந்தை பிள்ளைதானே அவன், இந்த தரம் எப்படியாவது அவனை அனுப்புங்க பணத்தை கொடுத்து என்றாள் தீர்மானமாக. அத்தனை பணத்துக்கு நான் எங்க போவேன் என்றான் குமார். அதான் பட்டு புடவை இருக்கே தறியில, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அழுவானேன் என்றாள். என்ன ராணி, உனக்கு தெரியாதா? எத்தனை ஆசையோட அதை நெய்யிறேன் உனக்காக. 2 3 தரமா தட்டி போயாச்சு. இந்த தடவையுமா நான் மாட்டேன் என்றான் குமார். எனக்கு ஆயுசு பூரா புடவை கட்டுற வயசு தாங்க. அந்த பிள்ளைக்கு பாவம் இப்ப விட்டா சிநேகிதங்களோட ஜாலியா போற வயசு வேற எப்போ என்று வாதாடி அந்த புடவையை விற்று கொழுந்தனை எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பி வைத்தாள். பாவம் சின்ன பையன், அவனுக்கு எத்தனை சந்தோஷம் பாருங்க பாவா என்று தானும் திருப்திப்பட்டு கொண்டாள். அடுத்த தரம் குமார் அந்த புடவையை போட்டபோது அவள் உண்டாகி இருந்தாள். அதுவரை வீட்டு வேலை மொத்தமும் அவளேதான் பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது டாக்டர் அவளுக்கு ரெஸ்ட் வேணும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டதால் வேலைக்கு ஆள், சத்தான ஆகாரம், டானிக், மருந்து, மாத்திரை என்று எல்லா செலவுக்குமாக அதே மாந்துளிர் புடவைதான் கை கொடுத்தது. இவள் முதலிலேயே பிறந்தகத்திற்கு போகவும் மறுத்துவிட்டாள். 3 ஆம்பளைங்களை திண்டாட விட்டுட்டு எனக்கு எதுக்கு அம்மா வீடு என்று ஒரே அடியாக சொன்னவள் வேறு பெண் துணை இல்லாத வீடு என்பதால் தீராமல் பிரசவத்திற்கு போய்விட்டு 50 நாளில் திரும்பிவிட்டாள். குழந்தையை பார்க்க போகும்போது ராணியிடம் அந்த புடவையை கொடுக்கலாம் என்று குமார் சொன்னபோது, கோதண்டபாணி, இப்போ குழந்தைக்கு தாண்டா நாம எதனா செஞ்சு எடுத்துக்கிட்டு போகணும், இப்ப அதான் முக்கியம், செய்யலைன்னா பேச்சுக்கிடமாயிடும் என்று அடுத்து சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அந்த கலரில் புடவை போடும் முயற்சியையே கொஞ்ச நாள் அவன் கைவிட்டு விட்டான். அதன் பிறகும் திடீரென்று தோன்றி ஒரு முறை இவன் அந்த கலர் புடவையை நெய்து எடுத்து கொடுக்கும் வேளையில் குழந்தைக்கு உடம்புக்கு வந்து அந்த புடவையை வெளியில் கொடுக்கும்படியாகிவிட்டது. இத்தனைக்கும் சந்தியா வாயை திறக்கவே இல்லை, எதுவும் காண்பித்து கொள்ளவே இல்லை. தனக்கு அந்த கலர் புடவையை கொடுக்க முடியவில்லையே என்று கணவன் இத்தனை வருந்துவதே அவளுக்கு உள்ளூர திருப்தியாக இருந்ததோ என்னவோ. இப்போது கண்ணனுக்கு 5 வயதாகிவிட்டது. இன்றைக்கு அந்த கடன்காரி ராஜாத்தி இருந்திருந்து இங்கே வரும்போது அந்த புடவையை தான் கட்டி கொண்டு வரணுமா? அதை பார்த்ததுமே ராணிக்கென்ன, இவனுக்குமே பழைய நினைவுகளும் தன் கையால் ஆகாத்தனமும் நினைவுக்கு வர ரொம்பவுமே வேதனைப்பட்டான். சாயந்தரமே சாயப்பட்டறைக்கு போய் திரும்ப மாந்துளிரும் மறக்குமாக பட்டு நூல் வாங்கி வந்தான். இந்த தரம் ஒரு நடை பட்டீஸ்வரம் போய்
துர்க்கையை வேண்டிக் கொண்டுதான் தரையில் ஊடும் பாவும் ஏற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். நல்ல நாளும் பார்த்து கொள்ள வேண்டும். மறுநாள் சனிக்கிழமை வேண்டாம் என்று தோன்ற வாங்கி வந்த நூலை ராணி கண்களில் படாமல் வைத்தான். மறுநாள் காலையிலேயே அடுத்த வீட்டு சீத்தம்மா வந்து, இன்னைக்கு சாயந்தரம் சங்கர மடத்துல ஒரு பெரியவர் வந்து பிரசங்கம் பண்ண போறாரு. ரொம்பவே நல்லா சொல்லுவாராம். நீயும் வாயேன் சந்தியா. பொழுதோட ஆரம்பிச்சு பொழுதோட முடிச்சுடுறாராம் என்றாள். சந்தியா தயங்க கேட்டுக்கொண்டிருந்த கோதண்டபாணியே, போட்டு வாயேம்மா, நீயும் எங்க தான் போற என்றார். சரி சந்தியா, சாயந்தரம் நான் போகும்போது வந்து கூப்பிடுறேன் என்றபடி சீத்தம்மா கிளம்பி போனாள். அன்று இரவு பிரசங்கம் முடிந்து வந்த சந்தியாவின் முகம் அலாதி அமைதியாக இருந்தது. மறுநாள் காலை கண்ணனும் ராஜவேலுவும் கிளம்பி போயிருந்தார்கள். கோதண்டபாணியும் கோவிலுக்கு போயிருந்தார். குமாருக்கு 2ஆம் காஃபி கொடுக்க வந்த சந்தியா, இப்படி உட்காருங்களேன் என்ற எதிர் திண்ணையில் உட்கார்ந்தாள். நீ காஃபி சாப்பிட்டியா என்று கேட்டபடி குமாரும் உட்கார்ந்தான். நீங்க அடுத்து என்ன கலர் புடவை போட போறீங்க என்று கேட்டாள் சந்தியா. அது வந்து அது வந்து என்று இழுத்தான் குமாரவேல். எனக்கு தெரியும் பாவா, திரும்ப மாந்துளிரும் மெரூனுமாய் நூல் வாங்கி வச்சிருக்கீங்களே, என் கண்ணில் பட்டுடுச்சு. ஆமா, ஒருவேளை நீங்க பட்டு சேலை நெய்யறத விட்டுட்டீங்கன்னா வேற என்ன தொழில் செய்வீங்க என்று மெதுவாக கேட்டாள். என்ன ராணி இப்படி கேட்குற? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தொழில் தானே என்றான். வேண்டாம் பாவா, இனிமே இந்த தொழில் வேண்டாமே. எனக்கும் அந்த மாந்துளிர் பட்டுப்புடவை வேண்டாம். அந்த புடவைன்னு இல்லை, எந்த பட்டுப்புடவையும் நான் கட்ட போறதில்லை இனிமே என்றாள். என்ன ராணி, எதுக்கு இப்படி பேசுற? நீ ஆசைப்பட்டபடி அந்த புடவையை உனக்கு போட்டு கொடுக்க எனக்கு கையால் ஆகத்தான் இல்லை. ரொம்ப வருஷம்தான் ஆகி போச்சு. ஒவ்வொரு தரமும் ஏதோ ஒன்று வந்து கெடுத்துடுது. அதுக்கோசரம் அப்படி ஒரு முடிவா எடுப்ப? என்னை மன்னிச்சுக்கோமா ராணி, இந்த தடவை என்ன தடங்கள் வந்தாலும் மாற மாட்டேன். அந்த புடவை உனக்கே தான் என்றான். ஐயோ பாபா, எனக்கு கோபம் எல்லாம் ஒன்றும் இல்லை, வேற காரணம் இருக்கு என்றாள் ராணி. என்ன காரணம் என்று புரியாமல் விழித்தான் குமார். எதுக்கு ராணி இப்படி ஒரு முடிவு திடீர்னு என்று கேட்டான். நேத்திக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன் இல்ல, அதுல உயிர் கொலைங்கிறது எத்தனை பாவம். சின்ன உயிரோ பெரிய உயிரோ, சின்ன பூச்சியோ பெரிய மனுஷனோ, யாருக்கானாலும் உயிர் பயம் இருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. நேத்திக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களையும் கூட உட்காத்தி வச்சு கொல்லாமை பத்தி படம் போட்டு காண்பிச்சாங்க. அதுல பசுவதை அது இது எல்லாத்தோடையும் பட்டு நூல் எடுக்க எப்படி கூட்டோடு பட்டுப்பூச்சியை வெந்நீர்ல போடுறாங்கன்னு காண்பிச்சாங்க. பார்த்ததும் எனக்கு வேதனையில மனசு துடிச்சு போயிடுச்சு பாவா, அதான் என்றாள். சரி ராணி, இது வேண்டாம்னே வச்சுக்கோ. நான் வேற என்ன செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறது சொல்லு. என்னங்க நீங்க, பருத்தி புடவை போடுங்க. கைத்தறி புடவைக்கு நல்ல மவுசு இருக்கு. இல்லைன்னா செயற்கை பட்டு, அதுவும் இல்லைன்னா அஹிம்சா பட்டுன்னு சொல்றாங்களே, அதை ஆரம்பிங்க என்றாள். அந்த நூல் கற்றையை கொண்டு வந்து அவள் முன் போட்ட குமார், இந்த ஒரு தரம் எனக்கு சான்ஸ் கொடு ராணி. இந்த ஒரு புடவையை மாத்திரம் கட்டிக்கிட்டு அப்புறம் முடிவை எடுப்பியாம் எனக்காக ப்ளீஸ் என்றான். இல்ல பாவா, இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் ஒரு தரம் ஒரே தரமாத்தான் முடிவு எடுக்கணும் பாவா. இந்த நூலை கடையிலேயே கொடுத்துடுங்க. அதுக்கு என்ன, மனசை எப்பவும் பட்டா வச்சுக்கிட்டா போச்சு. எனக்கு கோபமே இல்லை என்றபடி உள்ளே கம்பீரமாக ராணியாக நடந்தாள் சந்தியா. மாந்துளிரும் அரக்குமாக அந்த பட்டு நூல் கற்றை அவனை பார்த்து சிரித்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.